ஓம் ஆதித்யாய நமக. வணக்கம். நான் ஜோதிடர் மகேஷ்ஜி பேசுகிறேன். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பணம் வர சகல சம்பத்தும் கிடைக்க இந்த கோயிலுக்கு போங்க. இந்த தலைப்புல தான் நான் இந்த பதிவுல பேசியிருக்கேன். இப்ப பொதுவா ஜாதகம் பார்க்க வரவங்கெல்லாம் பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை தான் அதிகமா கேட்குறாங்க. பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்ல பாதிப்பு நிறைய இருக்கு, கஷ்டங்கள் இருக்கு அப்படிங்கிறாங்க. 70% பேருக்கு இந்த பணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல தான் பாதிப்பு அதிகமா இருக்கு. மீதி இருக்க 30% பேருக்கு ஏதாவது நல்ல வேலை இருக்கு, சம்பளம் நிறைய வருது. அதேபோல தொழில், வியாபாரம் செய்றவங்க, அவங்களுக்கு நல்ல வருமானம் வருது. இப்படி நல்லா பணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நல்லா இருக்கிறவங்க 30% பேர் தான். மீதி 70% அ இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா, பெரும்பாலும் பணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல பாதிக்கப்படுறாங்க. இப்ப பணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்னா, உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, கடன் வாங்கிர்றாங்க. நெறைய கடன் ஏதாவது ஏற்பட்டுறது. நெறைய கடன் வாங்கிட்டு அத கட்ட முடியாம, ஆ நெறைய பாதிச்சு, மன உளைச்சலா, கஷ்டமா அப்ப ஜாதகம் பார்க்குறாங்க. சில பேரு கடன குடுத்துட்டு, அத வாங்க முடியாம கஷ்டப்படுறாங்க. அந்த பணம் வந்தா தான் எங்களுக்கு வாழ்க்கை நல்லாருக்கும். பல விஷயங்கள் செய்ய வேண்டியது இருக்கு. அதுக்கு அந்த பணம் திரும்ப கிடைக்குமா? அப்படிங்கிற மாரி வராங்க. ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா, இன்வெஸ்ட்மென்ட்லாம் பண்ணி அதுல ஏமாந்துர்றாங்க. பெரிய அளவுல பணம் பிரச்சனை அவங்களுக்கு வந்துருது. இன்னும் சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா, தொழில் வியாபாரம் செய்றவங்களுக்கு அதுல வருமானம் பத்தாம ரொம்ப கஷ்டம், நஷ்டம்லாம் வருது. இதனால பல சிக்கல்கள் இருக்கு. அப்படிங்கிற மாரி வாழ்க்கையே ரொம்ப போராட்டமா இருக்கு. தொழில் வியாபாரத்தெல்லாம் விட்டுட்டு வேலைக்கு போலாமான்னு யோசிக்கிறோம். அப்படிங்கிற மாரிலாம் சொல்றாங்க. ஒரு சிலருக்கு வேலையே கிடைக்கல. எனக்கு வேலை இல்லாதனால வருமானம் இல்லாம நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. இதுக்கெல்லாம் ஒரே மூல காரணம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பணம் தான் இருக்கும். பணங்கிற ஒரு பிரச்சனை இவங்களுக்கு விதவிதமா வேற வகையில ஏதோ ஒரு சிக்கல குடுக்குது. அந்த பாதிப்பு இருக்கு. இப்ப பணம் ஒருத்தருக்கு இல்ல, பணம் தான் பிரதானமா அதுல கஷ்டத்த கொடுக்குது அப்படின்னா, ஜாதகத்துல கிரகங்கள் அத காட்டும். ஏன்னா ஒவ்வொரு ஜாதகரும் அவருக்குள்ள கிரக நிலைகளுக்கு தகுந்த மாரி தான் அவருடைய வாழ்க்கை நிலையும் இருக்கும். அப்ப அந்த கிரக நிலைகள்லாம் வச்சு நம்ம பார்க்கும்போது, அவருக்கு ஏற்கனவே கிரகங்கள் பாதிச்சதுனால தானே இந்த மாரி இருக்கு. அத எப்படி சரி பண்றது? அந்த சரி பண்றதுக்கான வழி ஜாதகத்துல இருக்கா? அப்படின்னா, ஏதாவது வழிபாடு செய்யலாம், கோயிலுக்கு போலாம். ஆனா, அந்த கிரகங்கள நம்ம பார்க்கிறதோட, அதுக்குள்ள நட்சத்திரங்கள நம்ம பார்க்கணும். இப்ப ஒவ்வொரு ஜாதகத்திலயும் தாராபலன்னு இருக்கு. ஒரு ஜாதகர் பிறந்த நட்சத்திரம் எதுவோ, அது அவருடைய ஜென்ம நட்சத்திரம்னு வரும். அதுக்கு 2வது நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா, சம்பத்து தாரை. அதாவது ஜனதாரைம்பாங்க. இந்த நட்சத்திரம் 2வது நட்சத்திரமா வரும். ஜென்ம தாரைன்னு சொல்லக்கூடிய 2வது முதல் நட்சத்திரத்துக்கு அடுத்த நட்சத்திரமா வரும். பிறந்த ஒரு ஜாதகர் பிறந்த நட்சத்திரத்துக்கு 2வது நட்சத்திரம். அந்த நட்சத்திரத்த ஆக்டிவேஷன் பண்ணா, நிச்சயமா ஒரு ஜா ஒரு ஜாதகருக்கு பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல நல்ல பலன்கள் உண்டாகும். கஷ்டங்கள் விலகும். ஆ இப்ப அத எப்படி இயக்குறது? எப்படி ஆக்டிவேஷன் பண்றதுன்னா, பல வி விஷயங்கள நெறைய பேர் சொல்லியிருக்காங்க. நெறைய புத்தகங்கள்ல இருக்கு, YouTubeல இருக்கு. நெறைய ஜோதிடர்கள்லாம் சொல்றாங்க. அதிலேயே பவர்ஃபுல்லான ஒரு விஷயம். இப்ப ஒருத்தருக்கு கஷ்டம், பணப்பிரச்சனை வராருன்னா, அந்த நேரத்துக்கு ஒண்ணு சொல்லாம, நிரந்தரமா அவருடைய லைஃப்‌க்கு அவருக்கு பணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு, அவரு எப்பவுமே வாழ்க்கை முழுதும் கஷ்டப்படாம இருக்கிறதுக்கான விஷயம், ஒரு பவர்ஃபுல்லான ஒரு விஷயத்த நான் இந்த பதிவுல சொல்லியிருக்கேன். ஏன்னா, இப்ப பணங்கிறது பாதிப்பு கிரகங்களால அப்டின்னா, அது கண்டிப்பா அவருக்கு லைஃப் ஃபுல்லா அது காட்டிட்டு தான் இருக்கும். அதுக்கு முழுமையான ஒரு தீர்வு தான் நான் இந்த பதிவுல சொல்லியிருக்கேன். இப்ப சித்திரை நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, சித்திரையில ஒருத்தர் பிறந்திருக்காருனாவே, அவருக்கு 2வது நட்சத்திரமும் வரக்கூடிய நட்சத்திரம் எது அப்டின்னு பார்த்தீங்கன்னா, சுவாதி வரும். இப்ப அந்த சுவாதிக்குள்ள மரம் எது அப்டின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு மருது மரம் வரும். நான் ஏன் மரத்த சொல்றேன் அப்டின்னா, நீங்க எந்த கோயிலுக்கு போனாலும், அந்த கோயில்ல ஒரு தலவிருட்சம் இருக்கும். அந்த தலவிருட்சம் தான் அந்த கோயிலையே இயக்கிக்கிட்டு இருக்கும். அந்த கோயில்ல பவர்ஃபுல்லான விஷயம்.
அந்த கடவுள் நீங்க வேண்டுற தெய்வம் வந்து எந்த பலன குடுக்கும்னா, அந்த மரத்தோட தன்மை என்னவோ, அந்த தன்மைக்கு தகுந்த பலன்கள் தான் இங்க கிடைச்சிட்டு இருக்கும். இப்ப சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு மருது மரம் அப்படின்னு இருக்கக்கூடிய தலவிருட்சம் இருக்கக்கூடிய கோயிலுக்கு போயி, உங்களுடைய பணம் சம்பந்தமான விஷயங்கள வேண்டுதலா அங்க கோரிக்கையா வச்சீங்கன்னா, கண்டிப்பா உங்களுக்கு மிகப்பெரிய அளவுக்கு நல்ல பலன்கள் நடக்கும். இப்ப சித்திரை நட்சத்திரக்காரங்க மருது மரம்ன்னு சொன்னது இது புகழ்பெற்ற ஒரு தலமா இருக்கிறது கும்பகோணம் பக்கத்துல இருக்கிற திருவிடை மருதூர். அந்த மருதூர்னு அந்த திருவிடை மருதூருங்கிற பேரே வருது பாருங்க. அது அந்த மருது மரத்துக்கு புகழ்பெற்ற ஒரு தலமா இருக்கு. இப்ப இந்த சித்திரை நட்சத்திரத்துல பிறந்தவங்க இந்த கும்பகோணம் பக்கத்துல இருக்கிற திருவிடை மருதூர் அந்த இறைவன் பேரு வந்து மகாலிங்க சுவாமிகள். மகால மகாலிங்க சுவாமிகள் அந்த கோயிலுக்கு போயி, நீங்க இறைவன்ட்டயே வேண்டிட்டு, இந்த மாரி எனக்கு பண பிரச்சனை இருக்கு. பண விஷயங்கள்ல ஒரு நல்ல வாழ்க்கையில வந்து நல்ல பலன தரக்கூடிய நிலையில இருக்கணும் அப்படின்னு வேண்டுதல் வச்சுட்டு, அதேபோல அந்த தலவிருட்சம்னு சொல்லக்கூடிய அந்த மருது மரம், அங்க கேட்டாலே சொல்லுவாங்க. அந்த மருது மரம்னு சொல்லக்கூடிய அந்த மரத்துட்டயும் நீங்க வேண்டுதல் வச்சுட்டு, அங்கேயும் வழிபாடு செஞ்சீங்கன்னா, நிச்சயமா உங்களுக்கு பண பிரச்சனையே தீரும். ஏன் அந்த மரத்த எடுத்துக்கிறோம் அப்டின்னா, இப்ப க கிரகங்கள், நட்சத்திரங்கள் வழியா தான் வேலை செய்யுது. அதேபோல அந்த நட்சத்திரங்கள்ல இருக்கிற பவர எடுக்கிற சக்தி எதுக்குன்னா, மரங்களுக்கு தான் இருக்கு. அதனால தான் ஒவ்வொரு புகழ்பெற்ற கோயில்கள்ல, பழங்கால கோயில்கள்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா, அந்த தல விருட்சம்னு ஒண்ணு வச்சிருப்பாங்க. அந்த தல விருட்சம் தான் அங்கே இருக்கிற அந்த கடவுளோட ஆ எந்த பலன கேட்டாலும், அந்த மரத்தின் தன்மைக்கு தகுந்தது தான் குடுக்கும். அந்த மரம் எத வச்சு குடுக்கும்னா, அந்த நட்சத்திரங்கள கரெக்ட்டா எந்த சக்திய எடுக்க முடியுமோ, அந்த சக்திய வச்சு எடுத்துரும். அதனால தான் அந்த மரங்கள் உள்ள அந்த தலவிருட்சத்த போய் நீங்க இறைவனுக்கு இருக்கிற அந்த கோயில்ல போய் நீங்க வேண்டுதலா நீங்க எத கேட்கிறீங்களோ, அந்த பலன் வந்து உங்களுக்கு உடனே கிடைக்குது. இது வந்து மிகப்பெரிய ஒரு விஷயமா உங்களுக்கு வந்து இந்த விஷயத்த நான் இந்த பதிவுல சொல்லியிருக்கேன். இப்ப சித்திரை நட்சத்திரத்துல பொறந்த ஒருத்தர் பண விஷயங்கள்ல ரொம்ப கஷ்டப்படுறாரு. லைஃப்ல வந்து பணத்துல பிரச்சனையா இருக்கு. அதான் பணத்துக்கு பல பிரச்சனை வரும். அத நான் ஏற்கனவே வீடியோல முன்னால பேசும்போதே சொல்லியிருக்கேன். கடன் வாங்குறது, கடன் குடுத்திருக்கிறது, ஏமாந்து போறது, அது மாரி தொழில் வியாபாரத்துல பணம் வராம இருக்கிறது, வேலைக்கு வேலை சரியா இல்லாம சம்பளம் கிடைக்காம இருக்கிறது. பணம் விஷயங்கள்ல வந்து ஒரு திருப்தி இல்லாம பாதிப்பாவே இருக்கிறவங்க, நிச்சயமா யா அதுவும் பொதுவா இந்த சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு இது வந்து சிறந்த ஒரு வழிபாட்டு தலம். இங்க பண விஷயங்களுக்காக சித்திரை நட்சத்திரக்காரங்க போயி மகாலிங்க சுவாமி கோயில்ல மகாலிங்க சுவாமிய வணங்கிட்டு, கோயில்ல எல்லாம் நல்லா சுத்தி எல்லா இடத்துலயும் வணங்கிட்டு, அப்புறம் அந்த தலவிருட்சம்னு சொல்லக்கூடிய அந்த மருது மரத்திலயும் நீங்க போய் அங்க நின்னு, அங்க உங்களுடைய வேண்டுதல சொல்லி வணங்கிட்டு வந்தீங்கன்னா, நிச்சயமா பண விஷயங்கள்ல ஒரு மிகப்பெரிய திருப்பம் உங்களுக்கு உண்டாகும். சித்திரை நட்சத்திரத்துல பொறந்தவங்களுக்கு. இந்த பதிவுல இப்ப நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. அதேபோல இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்கிட்ட ஜாதகம் பார்க்கணும்னா மட்டும் கீழ இருக்க என் நம்பருக்கு கால் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.